ரீல்ஸை பார்த்தாவே கண்ணு ரொம்ப கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும். இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணாத லொல்லுக்கெல்லாம் சினிமா பண்ணது. இந்த ரீல்ஸுக்கெல்லாம் ஒரு இது கொண்டு வரணுங்க, சென்சார் கொண்டு வரணும். பயங்கரமா ஆடுறாங்க. அது வேற பார்த்துட்டே இருக்கணும், வேற திருப்பி திருப்பி அடுத்து இதை விட பெட்டரா வருமானு என்னங்கடா டே. அப்புறம் எங்க சினிமா ஜெயிக்கும்? ஸோ ரீல்ஸுக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக. கரெக்டா? அசிங்கமா இருந்த ரீல்ஸுகளுக்கு நான் சொல்றேன். இப்போதான் சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதினேன் ரீல்ஸை பத்தி. கரெக்டா? அந்த பாட்டு வழி வரும்போது தெரியும், ரீல்ஸை பத்தி நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு படத்தில். அப்புறம் வினு பிரியா அவங்க ஒரு ரகசியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அது எனக்கு மட்டும் சொல்லிட்டாங்க, நான் அதை சொல்ல முடியாது, சொல்லாதீங்க சார் அப்படின்ச்சு. எவ்வளவு, அதாவது ஒரு படத்து மேலே எவ்வளவு கான்ஃபிடென்ஸ் வச்சிருந்தா அப்படி ஒரு தைரியமான நல்ல நல்ல விஷயம் செஞ்சிருக்கீங்க டைரக்டர் சார். நீங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு. ஒரு குடும்பமாக உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் இயர். சினிமாட்டோகிராஃபர்லேருந்து, ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து, டான்ஸ் மாஸ்டர்லேருந்து எல்லாத்துக்கும், உதவி இயக்குநர்கள், கோ டைரக்டர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் முருகன் அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு வார்த்தை, தம்பி என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன்னா கடைசியில் பணம் தேவைப்பட்டது. டப்புன்னு ஒரு 2 பேர் வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த இணை தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். ஏன்னா அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த படம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்குன்னு உண்மையை சொன்னாரு பாருங்க. அதை இணை தயாரிப்புன்னு அவங்க பேர் போடுங்க. நீங்க எல்லாமே நான் மட்டும்தான் போடுவேன், வேண்டாம், நம்ம சொல்றது கேளு, டைட்டில் அவங்க பேரை போடுங்க. அது போடுறது என்னன்னா, நம்ம அந்த போட்ட காசை திருப்பி கொடுக்க முடியலனாலும் பேராவது போட்டோம்ல அப்படின்னு சொல்லிக்கிறாரு. தப்பிக்கிறதுக்கு வழி சொன்னா நீ ஒருத்தன். அது உங்களுடைய அந்த அளவுக்கு ஒரு நட்பு ரீதியான விஷயம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல மனசோட அவங்க இணைஞ்சதுக்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குல்ல, நான் ஃபீல் பண்றேன். நானா இருந்தா அவங்க பேரை வழங்கும்னு போடுவேன். அவங்க வழங்கி இருக்கிறதுனால போட்டீங்க. இதானா ரிஷிகாந்தா? ஓகே, அப்படின்னு மிக சந்தோஷம். ஆக மொத்தம் வேற ஏதாச்சும் நான் விட்டேன்னா, என்னுடைய தம்பிகள் 2 பேர் வந்திருக்காங்க, அடுத்து பட்டையை கிளப்ப போறாங்க. பேரரசு அவர்களும் சுப்பிரமணியம் சிவா அவர்களும். சுப்பிரமணிய சிவா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த மனிதன். நான் நிறைய விஷயங்கள்ல பார்த்துருக்கேன். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை டெடிக்கேட்டடா செய்யக்கூடியவர். அவர் எப்படி உங்களுக்கு வந்தாருன்னு தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சுப்பிரமணியம்.